மாதா கோயிலை மறக்கவே முடியாது. என் ஃப்ரெண்டுங்களாம் வந்திருக்கும்போது தான் நான் உள்ளே வந்து சாமி கும்பிட்ட ஞாபகம். அதுக்கப்புறம் இப்போ தான் உள்ளே வாரேன். என் ஃப்ரெண்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. மாதா ஒரு சிற்பம் இவ்வளோ இருக்கு. அந்த சிற்பத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. இவங்களுக்கு தான் அன்றைக்கி கல்யாண நாள். ஆனால் மாலை போட்டிருக்காங்க. இவங்க அன்றைக்கி மாலை போட்டிருக்காங்க. அதனால் சைவ பிரியாணி அப்புறம் சைவ சாப்பாடு தான். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் உள்ளே இந்த கோயிலுக்குள்ளேயே வந்திருக்கேன். நான் வரவே இல்லை. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்கும்போது கோயிலுக்கு வரும்போது வந்தது. வருவேன் இந்த மாதா கோயில் பக்கத்தில், ஆனால் உள்ளே வர மாட்டேன். பட் இன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்கேன். ஆனால் சரவடியான ஒரு கல்யாணம் நடக்கிறது. அதிரடி கல்யாணம். இங்கே தான் போனோமுக்கா, இந்த சைடு. ஏன்னா அந்த சைடு ஆளுக்கு படுத்து கிடக்கும். நான் பார்த்துருக்கேன். கீழே இருக்குமாக்கா. எல்லாரும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வை ஜானு மாலை போட்டிருக்கானா? ஐடியா நீ தான் மாலை போட்டிருக்கான்னு நினச்சேன். எவ்வளோ அழகாக இருக்கு சிற்பம். பார்க்கவே கண்ணுக்கு ஒரு